விடாமுயற்சி படம் ரிலீஸின் போது அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் சிகிச்சைக்கு நிதி உதவி வழங்கிய ரசிகர்கள். சென்னை திருவொற்றியூர் தனியார் திரையரங்கில் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸின் பொழுது SMA அரிய வகை நோயால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு 16 கோடி நிதி தேவை என்பதால் திரையரங்குகளுக்கு வந்திருக்கும் பொதுமக்கள் மற்றும் திரையரங்க மேனேஜர் அஜித் ரசிகர் மற்றும் விஜய் ரசிகர்கள் இணைந்து பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. மேலும் படம் பார்க்க வந்தபோது மக்களின் ஸ்கேனர் மூலம் நிதி திரட்டும் பணியிடம் ஈடுபட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர் கூறும்பொழுது, என் பெயர் சௌந்தர்யா, நாங்கள் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ளோம். என் குழந்தைக்கு NSA என்னும் புதிய வகை நோய் பாதிப்பு உள்ளது. குழந்தை பிறந்து 6 மாத காலமான நிலையில் குழந்தையின் மருத்துவ உதவிக்காக தமிழக அரசையும் மத்திய அரசையும் உதவிக்காக நாடினோம். ஆனால் அவர்களிடமிருந்து எந்தவித உதவியும் பெறப்படவில்லை. ஒரு காப்பீட்டு திட்டத்தில் எங்கள் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க அரசு ஏற்பாடு செய்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்நிலையில் குழந்தையின் மருத்துவ உதவி குறித்து நாங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட போது அதனை பார்த்த திருவொற்றியூரை சேர்ந்த அஜித் மற்றும் விஜயின் ரசிகர்கள் எங்களை அழைத்து உதவி செய்துள்ளனர். எங்கள் குழந்தைக்கு இருக்கும் பாதிப்பு தமிழகத்தில் ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டுமே உள்ளது. குழந்தையின் சிகிச்சைக்கான மருந்துகள் உலக அளவில் அமெரிக்காவில் மட்டுமே உள்ளது. அந்த மருந்துகளின் விலை ரூபாய் 16 கோடி ஆகும். ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த எங்களால் அவ்வளவு பெரிய தொகைக்கு என்ன செய்ய முடியும் என தெரிவித்தார். இது குறித்து குழந்தையின் தந்தை மதியழகன் கூறுகையில், குழந்தைக்கு இருக்கும் SMA பாதிப்பால் அடிக்கடி சுவாச பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகள் உள்ளது. எவ்வளவு விரைவாக மருந்து வாங்கி மருத்துவத்தை தொடங்குகிறோமோ அவ்வளவு விரைவாக குழந்தையின் உயிரை காப்பாற்றலாம் என தெரிவித்தார்.